மை டியர் அங்கிள், கேக்குதா? மக்களோட சத்தம் கேக்குதா? ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். இதுல வேற உங்க அப்பான்னு கூப்பிடுறாங்கன்னு வேற சொல்றீங்க. வாட் இஸ் திஸ் அங்கிள் இஸ் வெரி வெரி ராங் அங்கிள் இஸ் வெரி வெரி ராங். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவர் கபட நாடக மு.க. ஸ்டாலின் அங்கிளாகவே இருந்தாலும், அங்கிள் அங்கிள் உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா நாங்க கேட்கிற கேள்விகளுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லுங்க அங்கிள். ஐயோ வெரி வெரி ஃபர்ஸ்ட் அங்கிள், வெரி வெரி ஃபர்ஸ்ட். எப்படி கேட்டாலும் இவங்க கிட்ட இருந்து எந்த பதிலும் வர போறதில்லை. ஏன்னா இருந்தா தானே. சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நான் அதிகம் பேச மாட்டேன், இதுக்கெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. பேச்சை குறித்து செயலில் நம்முடைய திறமையை காட்டணும், அதுதான் என்னுடைய திறமை. புதிய கட்சிகள் வருவதோ வரவில்லையோ, புதிய வாக்காளர்கள் திமுக பக்கம் வந்து கொண்டிருக்கிறார்கள், அதான் உண்மை. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு 7 மாசம் தான் இருக்கு. புதிய கட்சிகள், ஏன்னா திமுக கூட்டணி ஆல்ரெடி 9 கட்சிகள் பக்கம் இருக்காங்க, புதிய கட்சிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? புதிய கட்சிகள் வருவதோ வரவில்லையோ, புதிய வாக்காளர்கள் திமுக பக்கம் வந்து கொண்டிருக்கிறார்கள், அதான் உண்மை. சார், பீகார் கூட போயிட்டு வந்தீங்க அண்மையில். அந்த பீகார்ல எலெக்ஷன் கமிஷன் சில விஷயங்கள் பண்ணதாக அங்கே சொன்னீங்க. தமிழ்நாட்டில் அதே மாதிரி வாய்ப்பு இருக்கா சார்? அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷனுடைய செயல்பாடுகள் இருக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்க? யார் எப்படிப்பட்ட சதி செஞ்சாலும் அதை முறியடிக்கிற வல்லமை தமிழ்நாட்டுக்கு உண்டு. ஏன் பீகாரில் கூட தேர்தல் ஆணையம் நினைச்சது நடக்காது. உண்மையா நான் போயிட்டு வந்த அனுபவத்தில் சொல்றேன். ஏன்னா அங்கேயும் மக்களை எழுச்சி பெற வைக்க தேர்தல் ஆணையம் உதவி செஞ்சிருக்கின்றதுதான் உண்மை. சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு குறித்து உங்க கருத்து என்ன சார்? சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு நடத்தியிருக்காங்க, அது குறித்து உங்க கருத்து என்ன? எந்த கருத்து கணிப்பு இருந்தாலும் எல்லா கருத்து கணிப்புகளையும் மிஞ்சி ஒரு அமோக வெற்றி தான் திமுக கூட்டணி பெறப்போகுது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை.